புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை இன்று முதல் வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நமது விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்திடம் நாம் கேட்க இருக்கிறோம். அவர் ஒரு தனியார் வங்கி அருகே நின்று கொண்டிருக்கிறார். அங்கு காலை முதலே மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் கேட்கலாம். கோபிநாத், நீங்க சொல்லுங்க, இப்போ டெபாசிட் பண்றதுக்காக எத்தனை மக்கள் அங்க வந்திருக்காங்க? காலையில இருந்து எங்க குவிஞ்சிட்டு இருக்காங்க? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 487 வங்கி கிளைகள், அதே போல பார்த்தீங்கன்னா 120க்கும் மேற்பட்ட போஸ்ட் ஆஃபீஸுகளை இன்னைக்கு இந்த 500, 1000 நோட்டுகளை மாற்றுறதுக்கு, அதே போல பார்த்தீங்கன்னா 4000 வரைக்கும் இதை மாற்றுறதுக்கான நடவடிக்கை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இத்தனை வங்கி கிளைகளில் இன்று காலை முதலே தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற பகுதி விழுப்புரம் நகரில் இருக்க தனியார் வங்கி முறை நிற்கிறோம். இந்த இடத்துல தற்சமயம் இந்த அடையாள அட்டைகளை காண்பித்து இவங்களுக்கான தொகை 4000 பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் ஏராளமாக குவிச்சிட்டு இருக்காங்க. மாவட்டம் முழுவதும் இன்று பணப்பட்டுவாடாவை தொடர்ந்து 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் மாவட்டம் முழுவதும் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பணம் வழங்குவதற்காக கூடுதலான கவுண்டர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த கவுண்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே டோக்கன் சிஸ்டம் வழங்கப்பட்டு அந்த டோக்கன் முறைப்படி மட்டும்தான் இவங்க இந்த அடையாள அட்டை காமிச்சு இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கான நடவடிக்கை காவல்துறையினரும் அதே போல வங்கி நிர்வாகமும் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப காலையில எத்தனை மணில இருந்து மக்கள் குவிஞ்சிட்டு இருக்காங்க? மக்களுக்கு என்னென்ன விவரங்கள் தேவைப்படும், எதெல்லாம் கொண்டு வரணும்ன்றத பத்தின விழிப்புணர்வு இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா காலை 9 மணி முதலே இங்க வங்கி முன்னாடி நிக்க தொடங்கிருக்காங்க. இப்ப எல்லாமே கியூல நின்று உள்ள வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் எடுத்து வர வேண்டிய அத்தாட்சிகள், 3 அத்தாட்சிகளையும் சரியான முறையில் ஜெராக்ஸ் எடுத்துட்டு தற்சமயம் இந்த பணத்தை பெற்றுட்டு போயிருக்காங்க. இப்போ வங்கிகள் தரப்புல பணம் சேர்ந்துருச்சா? புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கு சேர்ந்துருச்சா? இன்னும் எத்தனை மணில இருந்து அவங்க இந்த டெபாசிட்டை வாங்குறதுக்கும் ஏற்பாடு ஆரம்பிக்க போறாங்க? கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவே அனைத்து வங்கிகளுக்குமே அந்த ரூபாய் நோட்டுகள் பலத்த போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வரப்பட்டிருக்கு. விழுப்புரம் நகரில் இருக்க ஸ்டேட் பேங்க் பாத்தீங்கன்னா நேற்று மட்டும் 40 கோடிக்கு மேல புதிய ரூபாய் நோட்டுகள் கொண்டு வரப்பட்ட தகவல் கிடைச்சது. அதே போல பாத்தீங்கன்னா அனைத்து வங்கிகளுமே அவங்க இந்த பழைய நோட்டுக்கு பதிலாக புதிய நோட்டு மாத்தி கொடுக்கறதுக்கு அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. தற்சமயம் அனைவருக்கும் வாடிக்கையாளர் அல்லாத நபர்களுக்கும் இங்க பணப்பட்டுவாடா தொடங்கி நடந்துட்டு இருக்கு. கோபிநாத், நீங்க சொன்னீங்க இப்ப டோக்கன் சிஸ்டம் முறைப்படி தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு இத்தனை டோக்கன் தான் விநியோகம் பண்ண போறோம்ன்ற மாதிரி ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா? இல்ல எத்தனை டோக்கன் வரைக்கும் கொடுக்க போறான்னு ஏதாவது தெரியுதா? இல்ல, இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டோக்கன் இத்தனை நபர்களுக்குன்னு அது வரைக்கும் அவங்க பிக்ஸ் பண்ணி கொடுக்கல. அவங்க வங்கி நேரம் முடிய வரைக்கும் அவங்க எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு முறையா அவங்களுக்கு ஒரு டோக்கன் சிஸ்டம் கொடுத்து அந்த டோக்கன் முறைப்படி தான் தாங்கள் பணம் வழங்க போறோம்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதன்படி எத்தனை நபர்கள் எவ்வளவு 1000 பேர் வந்தாலும் அந்த இவங்க நேரத்தை பொறுத்து தான் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இவங்க காமிக்கிற அத்தாட்சி இது எல்லாமே முறையா இருந்து அவங்க பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை வழங்குறதுக்கான நடவடிக்கை வங்கி ஊழியர்கள், வங்கி மேலாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கோபிநாத், நீங்க சொல்லுங்க, இப்ப அங்க விநியோகம் தொடங்கிருச்சா இல்ல மக்கள் மாத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற 487 வங்கி கிளைகள்ல இந்த பணப்பட்டுவாடா பாத்தீங்கன்னா அதாவது தனியார் வங்கியில முதல்ல தொடங்கி இருக்கு. இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா இப்போ பொதுமக்கள் இங்க கியூல நின்று வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணின்ற விஷயம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகர மக்களுக்கு அதிகபட்சமா தெரிய வரல. தகவல் தெரிஞ்சு தற்சமயம் இப்போ ஒவ்வொரு மக்களா இப்போ வங்கியில போய் வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கான நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கிற அந்த அத்தாட்சியை சரி செய்து அதை பதிவு செய்த பின்னர் இவர்களுக்கான அந்த தொகை 4000 தொகை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, மாற்றி வழங்கப்பட்டு வருது. கோபிநாத், நீங்க சொல்லுங்க, இப்ப அங்க மக்கள் கூட்டம் இன்னும் அதிகரிச்சிட்டு இருக்கா? இப்போ பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரூபாய் நோட்டுகள் மாத்துறது, அதே போல பாத்தீங்கன்னா புதிய ரூபாய் நோட்டுகள் மக்கள் கூட்டம் வங்கிகள் அலை மோதுறாங்க. இப்ப நம்மளிடையே பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் முதல்ல விழுப்புரம் பகுதியில் இவர் தான் இந்த 2000 புது நோட்டு வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட இந்த புது நோட்டை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பாத்தீங்கன்னா சார், புதுசா இந்த 2000 நோட்டு வாங்கியிருக்கீங்க, இப்போ இது எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கு சார், நல்லா மகிழ்ச்சியா இருக்கு. ரூபாய் நோட்டு நல்லா இருக்கு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறன்ற நடவடிக்கையில பிரதமருக்கு ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். வேற என்ன உங்களுக்கு கோரிக்கை? இந்த நோட்டு நல்லா தான் இருக்கு. ஆனா இப்போ எனக்கு இந்த ரூபாய் நான் 20000 கேட்டேன் பேங்க்ல. ஆனா எனக்கு 20000 தரமாட்டேன்ட்டாங்க. 10000 தான் ஒரு நாளைக்கு கொடுப்பேன், வாரத்துக்கு 20000 தான் கொடுப்பேன்ட்டாங்க. ஆனா எனக்கு இந்த 20000 எடுத்து நான் என் தொழிலை நடத்த முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 50 40 பழையபடி ஒரு 40000 கொடுத்தாங்கன்னா நான் அந்த பணத்தை 40000 எடுத்து நான் தொழிலை நடத்தலாம்.
10,000 வச்சு தொழிலை நடத்தும்போது ரொம்ப கஷ்டம். சார் இதே போல பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இருக்காரு, நம்மகிட்ட அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா சார் இந்த 4,000 ரூபாய் வந்து மாற்றுறதுக்கான ஒரு வழிமுறை வகுத்திருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? அது 4,000 ரூபான்றது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 4,000 ரூபான்றது வந்து 4,000 ரூபாய் வாங்குறதுக்காகவே வந்து அரை நாள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து லைன் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வீக்லி கொடுக்குறத ஒன்றாவே கொடுக்கலான்றது என்னுடைய கருத்து. அதே போல பார்த்தீங்கன்னா உச்சவரம் வந்து 2 லட்சம் சொல்லியிருக்காங்க. இதை குறித்து வந்து பேசுறதுக்காக நம்மளே வந்து ஒரு நகைத்தொழில் இருக்கு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த 2.5 லட்சம் சொல்லியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? 2.5 லட்சம்ன்றது ரொம்ப கம்மிங்க. நீங்கள் வாரத்துக்கு 20,000னாலும் மாதத்துக்கு 80,000 ரூபாய், வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 10 லட்ச ரூபாய் ஆகுது. அதுவும் இல்லாமல் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கணக்கில் வர வச்சிங்கன்னா அதுக்கு 200% பெனால்ட்டின்றது ரொம்ப தப்பு. அதுதான் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கணுன்றது ஆசைப்பட்றான். இப்போ விழுப்புரம் பகுதி மக்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ ரூபா நோட்டை வாங்கியிருக்காரு, அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதே போல் 4,000 ரூபா வந்து மாறுதல்ன்றது வந்து மிக குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் இந்த 2 லட்சம்னு சொல்றது வந்து மிக குறைவுன்றது விழுப்புரம் மக்களோட ஒரு கருத்தாக இருக்குது.